சேலத்தில் மனைவி கண்முன்னே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கி கேட்கலாம். தமிழ்ச்செல்வன், வணக்கம். அந்த 4 பேர் தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மேலும் அந்த 4 பேரை எப்படி காவல்துறையினர் கைது செய்தனர், விவரங்கள் என்ன? சேலம் அஸ்தம்பட்டி மணக்காடு பகுதியில் ஓட்டலில் உணவு அருந்தி கொண்டிருந்த தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மதன்குமார் என்ற ரவுடியை ஓட்டலுக்குள் வைத்து 6 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. குறிப்பாக கடந்த 2024ஆம் ஆண்டு கொலை வழக்கு ஒன்றில் தொடர்புடைய மதன்குமாருக்கு பாதுகாப்பு கருதி சேலம் அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திடுவதற்கு நீதிமன்றம் உத்தரவின் பேரில் கடந்த 10ஆம் தேதி முதல் கையெழுத்திட்டு வந்துள்ளார். நேற்றைய தினம் இதே போன்று காலை அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தில் கையெழுத்திட்டு விட்டு அருகில் இருந்த உணவகத்தில் உணவு அருந்துவதற்காக சென்ற போது பின்தொடர்ந்து வந்த கும்பல் உணவகத்தில் உள்ளே வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்தது. பின்னர் மதன்குமார் அந்த மதன்குமார் உடலை மீட்டு சேலம் அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் எடுத்து சென்று பிரேத பரிசோதனை செய்தனர். பின்னர் தற்பொழுது இந்த கொலை சம்பவத்தில் தொடர்புடைய கும்பலை தேடி வந்தார்கள். இந்த நிலையில் மதன்குமார் மீது 2 கொலை வழக்குகள் மற்றும் சரித்திர பதிவேடு ரவுடிகள் பட்டியலும் இருந்து வந்துள்ளார். தப்பி சென்ற 6 பேர் கொண்ட கும்பலை பிடிப்பதற்கு அஸ்தம்பட்டி காவல் உதவி ஆணையாளர் அஸ்வினி தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வந்தனர். இந்த நிலையில் இந்த கொலை செய்யப்பட்ட மதன்குமாரின் மனைவி கொலை செய்த வந்த கும்பல் தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதை உறுதி செய்தார். இந்த நிலையில் சேலம் தனிப்படை காவல்துறையினர் குறிப்பாக இந்த கும்பலை பிடிப்பதற்காக தூத்துக்குடி மாவட்டம் சென்று இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட ஹரிபிரசாத், அந்தோணி, சந்தோஷ், சூர்யா ஆகிய 4 பேரை திண்டுக்கல்லில் வைத்து அதிரடியாக கைது செய்துள்ளார்கள். மேலும் மீதமுள்ள 2 பேர் குறித்து கைது செய்யப்பட்டவர்களிடம் தீவிர விசாரணை காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க. குறிப்பாக பழைய பகையின் காரணமாக பழிக்கு பழி சம்பவமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு தூத்துக்குடியில் நடைபெற்ற கொலை வழக்கில் மதன்குமார் தொடர்புடைய நிலையில் அந்த கொலை சம்பவத்திற்கு பழிக்கு பழி சம்பவமாக இந்த கொலை சம்பவம் அரங்கேறி இருப்பதாக தகவல் பெறுவது வெளியாகி இருக்கிறது. தற்பொழுது 4 பேரையும் இந்த 4 பேரிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வராங்க. விவரங்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.